இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸல் இன்டர்வியூவில் நிறைய பாட்டி கேட்பாங்க. ஸோ இதோட டெக்னிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எடுத்திருப்பேன். இது இல்லாமல் நான் வந்து டெவலப்பர் எப்படி வந்து எக்ஸல் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்படி மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை கம்ப்ளீட் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? எக்ஸ்ட்ராக்ட்ஸ் a specified number of character from the beginning. பிகினிங்னா என்னென்னா லெஃப்ட் சைடில் இருந்து. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்ம சொல்கிற கேரக்டர்ஸ் எத்தனை கேரக்டர் நம்ம சொல்கிறோமோ அத்தனை கேரக்டர்ஸ் அது என்ன பண்ணோம், லெஃப்ட் சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த லெஃப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம். ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்றது டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை ரெஃபர் பண்ணுறோமோ அதுதான் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட் வந்து நம்பர் அண்டர்ஸ்கோர் கேஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எத்தனை கேரக்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இங்கே லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம், 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற லெஃப்டில் இருந்து 2 கேரக்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ். இப்போது இதில் வந்து 250 கிலோகிராம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் எனக்கு இந்த நம்பர் பேஸ் பண்ணி நியூமரிக்கை பேஸ் பண்ணி சில ப்ராசஸ் பண்ணணும், அப்போ நியூமரிக் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ லெஃப்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கோடை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். சில இதெல்லாம் ப்ராடக்ட் கோடு இருக்கும், கியூஆர் கோடு இருக்கும், கியூஆர் கோடுன்ற மாதிரி பார் கோட் பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் 2026 ஆஃப் X9 சம் மாடல் இந்த ப்ராடக்ட் கோடு இருக்குது. பட் இதில் இருந்து நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பம்ப் அப்படின்றத தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுப்போம். நம்மளுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் அப்படின்னா 4 கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா வந்துடும். ஓகே. பட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஐஃபன் பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சுப்போம். இந்த ப்ராடக்ட் இந்த இயரில் பேஸ் பண்ணி பண்ணுது, இது இதோட வெர்ஷன் ஆஃப் X9 அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கும் போது நம்ம ஒன்றுத்துக்கும் வந்து கரெக்டான 4 கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாட்டிக்காக பண்ண முடியாது. நம்மளுக்கு டைனமிக்காக பண்ணணும். ஸோ அப்போ இந்த டைனமிக்காக பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா டைனமிக்காக எனக்கு பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், சர்ச் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சர்ச் ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் டெக்ஸ்ட் வித்தின் த டெக்ஸ்ட் எதை ஃபைண்ட் பண்ண போகிறேன் நம்ம அப்படின்னா ஐஃபன் அப்படின்றது தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போது பம்புக்கும் 2026க்கும் நடுவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, வந்து ஐஃபன் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ஐஃபனை நம்ம கொடுக்குறோம். வித்தின் த டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு -1 நம்ம கொடுக்குறோம். இது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பம்புன்னு வந்துடும். இதே வந்து நம்மளுக்கு பம்புக்கு பதிலாக வேறு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் QA பேட்ச் ஒரு மெடிசனோ சம்திங், இது ஏதோ ஒரு பேட்சை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுங்கள், நம்மளுக்கு QA மட்டும் வந்திருக்கும். ஸோ இங்கே 4 கேரக்டர் பேஸ் பண்ணி கிடையாது, எனக்கு ஐஃபனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் அசம்பிளி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்போம். அசம்பிளி பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட், இதோட பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 02 அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தீங்கன்னா நம்ம அசம்பிளி மட்டும் வந்துடும் நம்மளுக்கு.
இன்னொரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா ஜிஆர் கோடெக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஜிஆர் கோடெக்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா @gmail.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து இமெயில் ஐடி வேண்டாம், எனக்கு அந்த நேம் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா லெஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கம்மா எதுலேருந்து நம்ம பண்ணணும் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்போது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இங்கே ஃபைண்டுன்னு கூட யூஸ் பண்ணலாம், சர்ச்சுன்னு யூஸ் பண்ணலாம், ஃபைண்டும் யூஸ் பண்ணலாம். ஃபைன்னாலும் சர்ச்னாலும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தேடி அந்த பொசிஷன் என்னன்றது கண்டுபிடிச்சி நம்மளுக்கு தரும். ஸோ அதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் சர்ச்சுக்கும். பட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், சர்ச் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைல்ட் கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ். வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ்னால் கொஸ்டின் மார்க், ஸ்டார் இதெல்லாம் நம்ம வந்து சர்ச்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் பண்ணணும். அந்த பொசிஷனை ஃபைண்ட் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட்லனா இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். -1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜிஆர் கோடெக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இதுதான் அதோட யூசேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அசம்பிளியும் சரி இதுலேயும் சரி நம்ம வந்து சர்ச் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. சர்ச் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, சர்ச்சில் ஃபைண்ட் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணணும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நான் ஐஃபன் கொடுத்துருக்குறேன். வித்தின் த டெக்ஸ்ட் அப்படின்னா இதை நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐஃபன் வரைக்கும் அந்த பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் 9 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா. அப்போ 9 ரிட்டர்ன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட்டை நம்ம ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு சர்ச் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி கம்மா அந்த 9ன்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ 9ன்னு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9ன்னு நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து ஐஃபனோட சேர்ந்து வரும். நம்மளுக்கு என்ன வரும், ஐஃபனோட சேர்ந்து வரும். ஸோ அதனால் நம்ம 9th பொசிஷன் வரைக்கும் நம்மளுக்கு வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கன்னா -1 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். எனக்கு அந்த பொசிஷன் வேண்டாம் அப்படின்றதுனால தான் -1 கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸல் நம்ம லெஃப்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இதே ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து மேக்ரோவில் பேஸ் பண்ணி பண்ணுறாங்கோ, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த ரெக்கார்ட்ஸில் இதை வந்து பேஸ் பண்ணி மேக்ரோ பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷனை மேக்ரோஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஷீட் 2க்கு போகலாம். ஷீட் 2 இதுதான் என்னோட எக்ஸல் டேட்டா. இந்த டேட்டாவை லாக் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம்னா மிஷின்ன்றது வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். மிஷின் நேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணணும். இதை வந்து மேக்ரோ வழியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு கோட் லெவலில் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மேக்ரோ ஒன்று எழுதணும். ஸோ மேக்ரோ எப்படி எழுதணும் அப்படின்னா, டெவலப்பருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா விஷுவல் பேசிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 2க்குள்ளே எனக்கு ஒரு மேக்ரோ நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் நேம் வந்து சப் அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ள சப் ரூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் நேம் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் ப்ரிஃபிக்ஸ்ன்னு வைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ப்ரொடக்ஷன் கோடுன்னு கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம வச்சுப்போம். இந்த ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். டிம் ஆஃப் ஒர்க் ஷீட் ஆஸ் ஒர்க் ஷீட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அண்ட் டிம்ன்றது டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஆஸ் லாங் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து லாஸ்ட் ரோ வந்து நம்ம என்ன பண்ணோம் லாங்குன்னு கொடுக்குறோம். இங்கே ஏன் லாங் டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, இன்டீஜரை கொடுக்கல, நம்ம லாங் கொடுக்குறோம். ஏன்னா இன்டீஜருக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ 32,000 சம்திங் தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எரர் வரும். அதனால் லாங்கை பேஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். நம்ம எக்ஸலில் வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ரோஸ் மேலே நம்ம இது ஆகும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லாங் யூஸ் பண்ணிக்கிறோம். dim I as long அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, செட் ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் டாட்
இந்த ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம எந்த ஷீட்ஸை நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் 2 தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். அந்த ஷீட் 2க்குள்ளே இருக்குது. ஷீட் 2 ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டைனமிக்காக வந்து ஒரு லாஸ்ட் ரோ என்ன ரோ அப்படி நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு ஒர்க் ஷீட் டாட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. செல் அப்படின்னு ஒன்று கொடுங்க. இந்த செல்ஸ்க்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் அண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ ஒர்க் ஷீட் டாட் ரோ டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் கவுண்ட் அந்த ஷீட்டில் இருக்கிற டோட்டல் கவுண்ட்டை நம்மளுக்கு வந்து அது கொடுக்கும். அப்போ காலம் இண்டெக்ஸ் எந்த காலம் இண்டெக்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். நான் என்ன சொல்ல வரேன்னா பி காலம் இல்லை ஏ காலம் ஏதோ ஒரு காலம் இண்டெக்ஸை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ ஏ காலம் இண்டெக்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பி காலம் இண்டெக்ஸ் வேணும்னா பி காலம் இண்டெக்ஸ் ஏதோ ஒரு காலம் இண்டெக்ஸை நீங்கள் கொடுத்துக்குங்க. அந்த காலம் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். டாட் எண்ட் that is end of excel xl up அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் கொடுக்கணும். நம்ம அப்பன்னு கொடுத்துட்டு டாட் ரோ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இந்த டாட் ரோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது டாட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து கண்ட்ரோல் அப் அப்படின்னு ஏரோக்கி யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ரோ எந்த ரோவில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டும். தட் இஸ் டேட்டா இருக்கிற லாஸ்ட் ரோவோட இது காட்டும். அதுதான் இந்த மெத்தடோட யூசேஜஸ். அதை நம்ம கொடுத்துருக்குறோம். லாஸ்ட் ரோ வந்து நம்ம கவுண்ட் எங்கே வரும் அப்படின்னா லாஸ்ட் ரோவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு நான் போகிறேன். இந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்சர் இங்கே இருக்கா, நான் இப்போ கண்ட்ரோலை பேஸ் பண்ணி நான் அப்போர்ட் இறக்கி யூஸ் பண்ணேன்னா இதுதான் லாஸ்ட் ரோ. ஓகே, கர்சர் இங்கே இருந்துட்டு நான் இங்கேருந்து கண்ட்ரோல் அப் இறக்கி நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம கண்ட்ரோல் அப் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்கிற ரோவுக்கு தான் நம்மளுக்கு போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப் கொடுத்தோன்னா இங்கே தான் டேட்டா இருக்குது. பட் இந்த இடத்துல டேட்டா கிடையாது இல்லையா. ஸோ நான் பி கொடுக்கலாம், இல்லைனா ஏ கொடுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் அப் கொடுங்க, கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ரோவுக்கு தான் நம்ம செல் போகும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ரோ, அந்த டேட்டா இருக்கிற லாஸ்ட் ரோ அந்த ஷீட்குள்ளே இருக்கிற ரோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லாஸ்ட் ரோ இந்த இடத்துல வந்துடும். இப்போ லாஸ்ட் ரோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அப்போ ஒரு அது ரோவில் இருக்கிற செல்லில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா என்ன பண்ணோன்னா லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ ஈக்குவல் டு 2 to லாஸ்ட் ரோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏது டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நம்மளோட ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வந்து லாகோட ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது வேண்டாம், அடுத்தது வந்து நம்மளுக்கு டூலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே டூலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து 3 கூட சொல்லலாம். நம்மளுக்கு வந்து மிஷின் லாக் டேட்டாவில் மிஷின் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் செகண்ட் ரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் 2 அப்படின்றத நம்ம கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷீட் டாட் ஓகே செல்ஸ் ப்ராக்கெட்டில் நெக்ஸ்ட்டு ரோ இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். I, 2 ஓகே ப்ராக்கெட் டாட் வேல்யூ I, 3 கொடுக்கணும். தேர்ட் காலம் நம்மளுக்கு தேர்ட் காலம் டாட் வேல்யூ. ஓகே ஸோ வேல்யூ ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் ஒர்க் ஷீட் டாட் செல்ஸ் ஓகே ப்ராக்கெட் அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும்னா ரோ இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஐயை கொடுத்துடலாம். ஐ தான் ரோவு. காலம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், செகண்ட் காலமை நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதனால் செகண்ட் காலத்தில் இருக்கிற செல்லை எடுத்து லெஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ லெஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொடுக்குறோம். முடித்ததுக்கப்புறமா எவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 5 அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐன்னு கொடுத்து வேண்டியதான். ஃபார் லூப்பை வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஃபார் லூப். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுக்குறேன். மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். மெசேஜ் பாக்ஸில் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்குங்க. நான் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிவிட்டு கோ டு எக்ஸல் ஷீட். இங்கே போயிட்டு என்ன பண்ணால் இன்சர்ட்டில் வந்து ஒரு பட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட்
ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நேம், அதை அசைன் பண்ணிக்கிங்க. அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மேக்ரோ இது அசைன் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா நம்மளுக்கு வந்துடுச்சிங்களா. கிளியராக பார்த்தீங்கன்னா பம்ப் 1 ட்ரில் 1 ப்ரெஸ் அண்ட் ரோபோட் அப்படின்றது வந்துடும். ஸோ இங்கே பட்டன் என்ன கிளிக் பண்ண உடனே அந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கோடிங்க்கு நம்ம போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் பிரேக் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கிறேன். பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண உடனே அது மெத்தடுக்குள்ளே போயிடுச்சு. மெத்தட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே ஒர்க் ஷீட் நேம் நம்மளுக்கு வந்துடும். இந்த ஒர்க் ஷீட்டு என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடுக்குள்ளே போவோம். இந்த மெத்தடுக்குள்ளே லாஸ்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு வருது. நம்மளுக்கு என்ன வருது? லாஸ்ட் ரோ 7 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ஒர்க் ஷீட்குள்ளே. ஸோ ஒரு ரெக்கார்டாக அது என்ன பண்ணுவேன்னா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணி முடித்து ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். இதுதான் இதோட யூசேஜ். கிளியருங்களா? ஸோ நம்ம ஒரு மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் ஜஸ்ட் இந்த மேக்ரோ ரன் பண்ணால் போதும், நம்மளுக்கு அவுட்புட்டும் கிளியராக நம்மளுக்கு வரும்.